குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ ஈஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஏசம் இன்ஃபோ நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 22/5/2026 மே மாதத்திலே வெள்ளிக்கிழமையிலே ஸ்ரீ பராபவ வருடத்திலே வைகாசி மாதத்திலே 8ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலத்திலே வசந்த ருது என்கிற இளவேனில் காலத்திலே ரிஷப மாதத்திலே சுக்லபக்ஷத்திலே இருக்கிறோம். முருகப்பெருமானுக்கு இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள். சஷ்டி விரதம். முருகனுக்கு விளக்கேற்றி அபிஷேகத்துக்கு தேனை கொடுத்து மலர்னால் அர்ச்சனை பண்ணும்போது உங்களுக்கு எல்லாவித நன்மைகளும் வந்து சேரும்னு சொல்றது. அதனால கந்தசஷ்டி கோஷம், கந்த புராணம், வேல்மாறல் எல்லாம் இன்னைக்கு பாடலாம். சஷ்டி மாலை 12:39 வரைக்கும் இருக்கும். பின்பு சப்தமி வந்துடும். பூச நட்சத்திரம் இன்னைக்கு சந்திர பகவான் கடகராசியில் இருப்பார் காலை 8:40 வரைக்கும். பின்பு ஆயுள் நட்சத்திரத்துக்கு போயிடுவார். காலையில நல்ல நேரம் 12:30 1:30 மணி வரைக்கும், சாயங்காலம் 6:30 7:30 மணி வரைக்கும், 10:12 ராகு காலம், 3:04 யமகண்டம், 7:09 குளிகை நேரம். இன்றைக்கு மேற்கு பக்கம் செல்வர்கள் வெள்ளம் அறிந்து செல்வது நல்லது. ரிஷப லக்னத்திலே 3 நாழிகை 41 வினாழிகள் சூரியன் இருக்க போகிறார். 5:53க்கு சூரியன் உதயார். பூராட நட்சத்திரம் என்கிற தனுசு ராசியிலே சந்திராஷ்டமம் இருக்கும். சூரியன் புதன் சேர்ந்து ரிஷப ராசியிலும், குருவும் சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்த மிதுன ராசியிலும், கடகராசியிலே சந்திரனும், மேஷ ராசியிலே செவ்வாய் ஆட்சியிலும், சிம்ம ராசியிலே கேதுவும், கும்பராசியிலே ராகுவும், மீன ராசியிலே சனியும் இருக்க இந்த நாள் கோச்சாரமாக அமைகிறது. ஒரு ராசிக்கு பலன் பார்ப்போம் வாருங்கள். மேஷ ராசி நண்பர்களே, இன்றைக்கு 5ஆம் இடம் என்கிற அதிர்ஷ்ட ஸ்தானத்துக்குள்ளே சந்திரன் இருக்கனாலே குழந்தைகள் வழியிலே நல்ல இன்பமயமான சூழ்நிலைகள் எல்லாம் கொண்டு வரும். வெற்றிகளை கொண்டு வரும். லாபங்கள் உண்டு. இந்த நாள் இனிமையான நாளை அமைவதற்கு 5-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் முருகனின் சஷ்டி விரதமும் சிறந்தது. கடன் தீரும். புதிய வீடு வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது இந்த சஷ்டி விரதம். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, குழந்தை பேரு, திருமண தடை, இது ரெண்டுமே மனதை வாட்டி உடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உடைத்தெறிந்து வரவுகளாக மாற்றக்கூடிய நல்ல நாள் இன்று. சஷ்டி விரதம் இருப்பது நல்லது. 3ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கக்கூடிய இந்த நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய விரத காரியங்கள்னாலே வெற்றி நிச்சயம் உண்டாகும். 5-6 இந்த அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி நண்பர்களே, ராசியின் 2ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பது குடும்பத்திலே நிறைய விரயத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுப்பார். தனகாரனுடைய 2ஆம் இடம் அப்படிங்கிறதுனாலே குடும்பத்திலே லாபங்களும் மகிழ்ச்சிகளையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. சுப செலவுகளுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். முருகனை வழிபடுவதனாலே வெற்றிகள் நிச்சயம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. வாழ்க வளத்துடன். கடகராசி நண்பர்களே, இன்னைக்கு காலையிலேயே கொஞ்சம் முருகன் பாடல்லாம் போட்டு ஆரம்பிச்சிருங்க. மனசுல திருப்தியா இருக்கும். பூச நட்சத்திரத்துல சந்திரன், ஆயுள் நட்சத்திரத்துல சந்திரன் அப்படின்னு உங்க ராசிக்குள்ளதான் இருக்க போறார். அதனால நீங்க எவ்வளவு தூரம் உடல் ஆரோக்கியத்தை பற்றின திங்கு வளர்களோ அவ்வளவு நல்லது. இந்த நாள் ரொம்ப இனிமையான நாளை அமைவதற்கு முருகனை வழிபடுவது சிறந்தது. வாழ்க வளத்துடன். சிம்மராசி நண்பர்களே, இன்னைக்கு உற்சாகமான நாள். பூச நட்சத்திரம் என்கிற சனியோட நட்சத்திரத்துல சந்திரன் இருக்க போகிறார். 12ஆம் இடத்துல அஷ்டமத்துக்குரியவர் 12ல மறைந்துகிறார். அதனால வெற்றிகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலை உண்டு. பல விதத்தில் நன்மைகளை தரக்கூடிய சூழ்நிலை உண்டு. 5-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். முருகனை வணங்குங்கள். நன்மை உண்டாகும். வாழ்க வளம். கன்னிராசி நண்பர்களே, இன்றைக்கு லாபஸ்தானத்துக்கார லாபத்திலே உட்கார்றார். காரகோ பாவனாஸ்தின்னு சொல்லுவோம். தான் இருக்கிற இடத்தையே கெடுக்கிறதுன்னு சொல்றது. தான் இருக்கிற இடத்தையே பண்றது கெடுக்கிறதுனால லாபத்தை என்ன ஓட்டங்களை வைத்து கொண்டு செய்யக்கூடிய வியாபாரத்திலே இன்னைக்கு கொஞ்சம் கவலை உண்டாகும். நேற்று அளவு இன்னைக்கு இல்லைங்க வியாபாரம் அப்படின்னு கொஞ்சம் விசனப்படக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது. கொஞ்சம் எச்சரிக்கையாயிருங்கள். 3-7 என்ற அதிர்ஷ்டையினையும் முருகனின் வழிபட்டு இன்னைக்கு காரியத்தை துவங்குங்கள். வாழ்க வளத்துடன். துலா ராசி நண்பர்களே,
இன்றைக்கு தொழில் ஸ்தானத்திலே சந்திர பகவான் இருக்கிறார். சிரமத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய காட்டுது. நிறைய எக்ஸ்ட்ரா பேர்டன் உங்களுக்கு தேரும். எப்படியான நீ வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடணும்னு எண்ணங்கள்லாம் கொடுக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே அமரக்கூடிய குருவின் அருளாலே நீங்க அதெல்லாம் செய்து முடித்து விடுவீர்கள். சிரமங்கள் உண்டு. 8, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி முருகனை வழிபட மழை போல் வந்தது பனி போல் விலகும். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்க ராசியினுடைய அனைத்து விதமான லாபத்தையும் நீங்கள் ஈட்டக்கூடிய நாள், நன்மையான நாள், வெற்றிக்கு வழிபடக்கூடிய நல்ல நாள், குருவின் அருளாலே லாபங்களும் ஆதரவும் பிறக்கக்கூடிய நல்ல நாள். இன்று நீங்கள் அவசியம் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முருகனை சஷ்டி விரதம் இருப்பது குழந்தை பேரை கொடுக்கும், நல்ல வளத்தை கொடுக்கும். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே வணக்கம். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ராசியின் வெற்றிக்கு அறிவுறுத்தக்கூடிய நாள். ஆனா பூராட நட்சத்திரக்காரருக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனாலே கொஞ்சம் எச்சரிக்கையோட காரியங்கள்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது நடக்கும். எதையுமே இலக்காக மாற்றிக்கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தருவதனால முதல்ல இலக்கை எய்ம் த திங்ஸ் பண்ணுங்க, சக்சஸ் உண்டாகும். 3, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் முருகனின் வழிபாடும் துணை நிற்கவும். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, பலவிதமான போட்டிகளையும் பலவிதமான பொறாமைகளையும் கண் உம்மலைகளையும் உங்க மேல திருத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே சஷ்டியின் விரதமானது அது எல்லாத்தையும் போக்கடிக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது. அதனால அழகாக நீங்க முருகனை நினைத்து காரியங்கள்லாம் செய்யுங்க, வெற்றி உண்டு. வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, கொஞ்சம் பொறுமையா காரியங்களை செய்யுங்க. அவசர அவசரமா போய் பண்றதெல்லாம் வேண்டாம். யோசிச்சு செய்யுங்க, நிதானமா செய்யுங்க. வெற்றிகளாக அமையக்கூடிய சூழ்நிலையெல்லாம் நீங்க இலக்காக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல நாள் இன்று. 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் முருகனை வழிபடுவதும் சிறப்பு. வாழ்க வளத்துடன். மீன ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியின் 5ஆம் இடத்திலே சந்திர பகவான் ஆட்சியிலே அமர்கிறார். மனதிலே ஏகப்பட்ட குழப்பங்கள், இது நடக்குமோ அது நடக்குமோன்னு ஏமாற்றங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள். சஷ்டி விரதம் இருப்பதனாலே குடும்பத்தில் இருந்த கவலைகள் நீங்கும். முக்கியமா இந்த வீடு கட்டுற கவலை, குழந்தை பேரு, திருமண தடை, கடன், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு லாபமா மாற்றிக் கொடுக்கும். அதனால அதை பண்ணுங்க, ரிலாக்ஸா இருங்க. வாழ்க வளத்துடன்.